தமிழக முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக மத்திய அரசு இலங்கை அரசுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்த பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே வெவ்வேறான கருத்துக்கள் நிலவும் சூழலில் இலங்கையில் உள்ள மக்களின் நிலை எப்படி இருக்கிறது? அவர்களின் தற்போதைய வாழ்வை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. செல்வ செழிப்பாய் வாழ்ந்த காலங்கள் கண்முன்னே கரைந்தன. உள்நாட்டு போரும் இராணுவத்தின் கெடுபிடிகளும் வறுமையின் வாசலுக்கு இவர்களை அழைத்து வந்தன. காங்கேசன்துறை, பலாலி, தையீட்டி, மயிலீட்டி, ஊரணி உள்ளிட்ட 24 பகுதிகளைச் சேர்ந்த 40,000க்கும் மேற்பட்டோர் 38 முகாம்களில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றனர். சொந்த நாட்டில் அகதிகளாய் வாழ்ந்து வரும் தாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக குமுறுகிறார்கள் முகாம்களில் இருப்பவர்கள். காக்கூசு பிரச்சனை, கிணத்து பிரச்சனை எல்லாம் பொதுவாக தான் பிரச்சனை. பொதுவாக சுகாதார குறைவு, பிள்ளைகளுக்கு வருத்தம், எல்லா கஷ்டங்களையும் தான் நான் காணிக்காரர் எழும்ப சொல்லி பிரச்சனை. இதுக்கு இயலாது, ஒரு கோழி வளர்க்கல, ஆடு வளர்க்கலாது, ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு சின்ன வீட்டை காட்டி போட்டால் அதுக்குள்ளேயே 2 சொல்லி 15-20 வருஷமா அதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். காணிக்காரரே கலைக்கணும், எங்களை இந்த மூவாங்கார போங்கன்னு எங்களை கலைக்கணும். அப்போ நாங்கள் எங்கே போய் சேர்றோம்? காணியை விடுங்கோ, கிணத்தை கூட விழுதுறாங்க எங்களுக்கு வழிகூட சொல்லி எங்களை இடத்தை விட்டு. அப்போ நாங்கள் என்ன ஜீவிக்கிறோம்? எங்களுக்கு சொந்த இடம் தான் விட போகணும். எங்களோட சொந்த இடம் தான் எங்களுக்கு நீங்கள் தர போகணும். மயிலட்டி மீன் பிடிக்கிற ஆவருக்கு நேர் எங்களோட இடங்களெல்லாம் நாங்கள் அதை அணைச்சி தான் நாங்கள் வாண்டலாம். முகாம்களில் உள்ள மக்களுக்கு சொந்தமான 6,500 ஏக்கர் நிலப்பரப்பு இராணுவத்தின் வசம் இருக்கிறது. இதில் 1000 ஏக்கர் மட்டுமே இராணுவ பயன்பாட்டில் இருப்பதாகவும் எஞ்சிய 5,500 ஏக்கர் நிலம் ஓட்டல்கள், பார்கள் என களியாட்டத்திற்கான நிலப்பகுதியாக மாற்றப்பட்டு தமிழ் கலாச்சாரம் முற்றிலும் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்குள்ள மக்கள். முகாம்களில் உள்ளவர்கள் சொந்த இடத்திற்கு திரும்ப முடியாத நிலை நீடிக்கும் போது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கு மீண்டும் வருவது எப்படி சாத்தியம் என கேள்வி எழுப்புகிறார் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு சங்க தலைவர். நாங்கள் போன பிறகுதான் அவை எங்கே கொண்டு வரணும். ஏனென்றால் நாங்களும் போகாமல் அவை எங்கே இருக்கிறது, அவைன்ற இடமும் இந்த விடப்படாத இடத்துக்குள்ள தான் இருக்கு. மற்றது வல்லோடுதுறை பருத்துறை சைட்ல இருந்து அங்கே இருக்கிற ஆட்களுக்கு இடம் இருக்கு. அவை வரலாம், அவை கட்டாயம் வரலாம். அவைன்ற வீடுகள் எல்லாம் சும்மா இருக்குது, அவை வரலாம். மற்றும்படி இங்கே இந்த வழி வடக்கில் உள்ள சனம் யாரும் அங்கேருந்து வாரது உசிதம் இல்லை, வரப்படாது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நாங்கள் போன பிறகுதான் அவை வர வேணும். இந்தியாவில் இருக்கும் தமிழர்கள் இலங்கைக்கு செல்வது வரவேற்கப்பட வேண்டியது என்றாலும் அதற்கான சூழல் இன்னும் கனியவில்லை என்பதே யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக சிறப்பு செய்தியாளர் சண்முக சுந்தரம்.